மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய தோழர் ஹென்றி பேன் அவர்களுக்கும் குறிஞ்சி அவர்களுக்கும், இங்கே சிறப்பாக வருகை தந்து இந்த நிகழ்வை கூர்மையோடு கவனித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த வெஜிடேரியன் ஒன்று சொல்கிறாங்க, அப்படி ஒன்று இருக்குங்களா? யாராவது சொல்ல முடியுமா? வெஜிடேரியன் ஹோட்டல்னு போடுறாங்க. வெஜிடேரியனுங்கிறது உலகத்தில் எங்குமே கிடையாதுங்க. இன்னும் வெஜிடேரியனுங்கிறது அறிவியல் படியே கிடையாது. அதே போல் சாதி என்பதும் கிடையாது. சாதி என்பது ஒரு மைண்ட் செட். புரட்சியாளர் அம்பேத்கர் அதைத்தான் சொல்வார். ஒரு மைண்ட் செட் பண்ணி ரொம்ப காலமாக அது நிலைச்சு நீடிக்கிற காரணத்தினால அந்த சாதி இன்றைக்கு நிலை பெற்று இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஏன் அது நிலை பெற்று நீடித்து கொண்டிருக்கிறது? இதுதான் கேள்வி. இங்கே பேசுகிற எல்லா தோழர்களுமே யார் மீதெல்லாம் ஒடுக்குமுறை இருக்குன்னு எல்லா ஒடுக்குமுறையும் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லா ஒடுக்குமுறையும் மனித உரிமை மீறல் தான். எல்லா ஒடுக்குமுறையும், யார் மீது ஒடுக்குமுறை இருந்தாலும் அது மனித உரிமை மீறல் தான். அந்த ஒரு வட்டத்தில் அது எல்லாமே வந்துவிடும். ஒரு காலத்தில் தேவதாசி அப்படிங்கிற ஒரு முறையை ஒழிப்பதற்கு ஒரு முயற்சியை செய்தார்கள். ஆனால் அது சாத்தியமாகவில்லை. என்னதான் செய்வது என்று புரியாமல் அன்றைக்கு இருந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சட்டப்பேரவையில் தந்தை பெரியாரிடம் போய் ஆலோசனை கேட்கிறார். பெரியார் தான் ஒரு ஆலோசனை வழங்குகிறார். சரி, நீங்கள் இதை போய் சட்டப்பேரவையில் பேசுங்கன்ட்டு. ஏன்னா சட்டப்பேரவையில் அந்த தேவதாசி முறைக்கு ஆதரவு இருந்தது. அப்போ இவங்க போய் சட்டப்பேரவையில் பேசும்போது சொன்னாங்க, சரி, தேவதாசி முறை வேண்டும், அது இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் விரும்புகிறீர்கள். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை காலம் எங்கள் குடும்ப பெண்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள், அதை கொஞ்சம் மாற்றி இனிமேல் உங்களுடைய குடும்ப பெண்களை இந்த முறைக்கு அனுப்புங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதோடு அந்த முறை ஒழிந்தது. அதுக்கப்புறம் யாருனாலும் அங்கே பேச முடியல. இப்போ அந்த விவாதங்களில் பங்கு பெற்ற ஒருத்தர் சத்தியமூர்த்தி ஐயர், அவர் சொல்கிறாரு, சட்டத்தை மீறி ஜெயிலுக்கு போனாலும் போவோமே தவிர சாஸ்திரத்தை மீறி நரகத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். சட்டத்தை மீறி ஜெயிலுக்கு போனாலும் போவோமே தவிர சாஸ்திரத்தை மீறி நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போது இந்த குழு இவர்கள்தான் இன்றைக்கு இந்த சனாதானத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். சனாதானங்கிறது எல்லாத்திலுமே இருக்குது. சிறுபான்மை ஒடுக்குமுறையில் இருக்குது, இங்கே இருக்கிற பெண்கள் ஒடுக்குமுறையில் இருக்கிறது. பெண்கள் ஒடுக்குமுறை ஆண்கள் தான் அப்படின்னு தோழர் சொன்னார். இங்கே பேசின தோழர் பேசினாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதற்கு என்ன காரணம்? நீங்கள் மனு நீதியிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அப்பா தன்னுடைய மகளை வன்புணர்வு செய்யலாம் அப்படிங்கிற வாசகங்கள் அதில் வருது. எப்போ இருந்து? அப்போ எத்தனை காலமாக இது இருந்துட்டு இருக்கு? அங்கிருந்து இது வருதுங்க. எங்கி பிறக்கிற ஆண்கள் இதை செய்கிறார்கள் என்றால் எப்படி அவர்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது?
சரி, இங்கே இருக்கிற நம்முடைய பெண்களும் ஆண்களுக்கு புத்தி சொல்வதில்லை, பெண்களுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க. போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வா. எந்த ஆணுக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நீ சாயந்தரம் 6 மணிக்குள்ள வா சொல்லியிருக்கீங்களா? ஆணுக்கு புத்திமதி சொல்லியிருக்கீங்களா? பெண்களாக இருக்கிற தாய்மார்களே இங்கே இருக்கிற ஆண்களுக்கு புத்திமதி சொல்வதில்லை, பெண்களுக்கு மட்டும்தான் நீங்கள் புத்திமதி சொல்கிறீங்க. அப்போ பாதிப்பு பெண்கள் தரப்பில் தான் நடக்குதுங்க. அது உலகம் பூராவும் நடக்குது, இந்தியாவில் அது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தளவு இங்கே தலித் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள், இந்த பட்டியல் மக்களுங்கிறவங்க ஏறத்தாழ 3ல் 1 பங்கு இங்கே இருக்கிறோம். இந்த மக்கள் ஊருக்கு வெளியில் இருக்கிறாங்க, வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை, படிப்பில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இதெல்லாமே நடந்தது, எதுவுமே இல்லை. ஊதியம் வாங்காமல் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்தால் ஊதியம் வாங்கக்கூடாது. இது பட்டியல் மக்களுக்கு மட்டுமல்ல, சூத்திரர்களுக்குமே அது இருந்தது அந்த நிலைமை. ஆக இவ்வளவும் எங்கிருந்து வருகிறது? வர்ணாசிரமம் பாதுகாக்கிற இந்து மதம். அந்த இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கே எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்பட வேண்டும்? பாதிப்பே அங்கிருந்து தானே வருகிறது. ஏன் பயப்பட வேண்டும் நான் கேட்கிறேன். இந்த நாட்டில் நடைபெற்ற அத்துணை அழிவுகளுக்கும் காரணம் அடிப்படையாக இருப்பது இந்த இந்து மதம் தான், வர்ணாசிரம மதம். இந்து மதங்கிற பேரு அதுவும் ஆங்கிலேயன் கொடுத்த பேர் தானே, அதுக்கு பேர் அது அந்த வேத மதம். இது வேத மதம். அப்ப அழிவு இங்கிருந்து தான் தொடங்குகிறது. அப்போ எங்கே கை வைத்தால் எது நடக்கும் என்பதை நாம் முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் விட்டுவிட்டு மேலால் இருக்கிற அந்த செய்திகளை மட்டும் நாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. அது ஒரு ரொம்ப முக்கியம். இரண்டாவது, புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் எழுதினார். அந்த சட்டம் எழுதின பிறகுதான் எல்லோரும் சமமானோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் கிடையாது, அதற்கு முன்னாடி எல்லோரும் சமம் கிடையாது. ஆனால் அப்படி சட்டம் எழுதின பிறகும் கூட இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நேற்றைக்கு கூட அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்குங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நீக்க வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டம்? இந்த நாட்டில் இருக்கிற ஒரு 30-40 கோடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது தான் அந்த சட்டம். உச்சநீதிமன்றம் அதை இன்னும் கூர்மையாக்கி இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு தற்குறிகள் இங்கே இருந்து கொண்டு அந்த சட்டத்தை நீக்குன்னு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவனை அடித்தால் அது குற்றம் என்பது கூட தெரியாதா? 2 பேரை அந்த அடி அடித்து விட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர்கள் மீது வழக்கு போட்டா என்ன சொல்றான்? எங்க மீது வன்கொடுமை தடுப்பு வழக்கு போடக்கூடாதுன்னு டிஎஸ்பி அலுவலகத்தை போய் முற்றுகையிடுகிறார்கள். அப்போ எங்கே இருக்கிறது நிலைமை? இந்த நாட்டினுடைய நிலைமை இங்கே தோழர்கள் சிலர் பேசியதை போல சட்டம் இருக்கிறது, அது நடைமுறையில் இல்லை. அதற்கு என்ன காரணம்? நிர்வாகமே சாதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற நிர்வாகம் சாதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் உள்ளே நிர்வாகத்துக்குள் நுழைந்தால் அவன் 60 ஆண்டுகள் வரை அவன் உள்ளே இருக்கலாம். அவன் என்ன சாதியோ அந்த சாதிக்கு பாதுகாப்பாக அவன் செயல்படுவான். அரசியல்வாதியை போல வெளியே போக முடியாது. நிர்வாகத்தில் 60 ஆண்டு வரைக்கும் அவன் இருக்கிறான். அவனுடைய ஆண்டு 60 வயது வரைக்கும், 60 வயது வரைக்கும் அவன் சாதியவாதியாகவே இருக்கிறான் நிர்வாகத்தில். இவன் நிர்வாகத்தில் இருக்கிற வரைக்கும்
பட்டியல் மக்களாகட்டும், சிறுபான்மை மக்களாகட்டும், வேறு யாராகட்டும், எல்லோருக்கும் பாதிப்பு தான். இதுதான் இன்றைக்கு நடைமுறை இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது? நிர்வாகத்தில் இந்த நிலைமை இருக்குது. இதை மாற்றுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேங்க, எது வேணாலும் விடுங்க, மனித மலத்தை மனிதன் சுமக்கிற ஒரு மோசமான நிலை உலகத்தில் எங்குமே கிடையாது. இங்கே இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம், உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, சட்டம் இருக்கிறது. ஏன் தடை செய்ய முடியவில்லை? அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் தடை செய்ய முடியவில்லை? இது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல்! அதை இன்னொருவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். அதில் விஷவாயு தாக்கி எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் உடனே கொடுக்கிறார்களா? அதுவும் கிடையாது. தோழர்களே, மனித உரிமை மீறல் என்பது இந்தியாவை பொறுத்தளவு மனித உரிமை மீறல் தான் இந்தியா. இந்தியா தான் மனித உரிமை மீறல், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சமீபத்தில் ஜப்பான் போயிட்டு இருந்தேன். அங்க உன்னுடைய வயது என்ன, உங்களுக்கு எத்தனை குழந்தை, இதெல்லாம் கேட்கவே கூடாது. எத்தனை குழந்தைன்னு கேட்டாலே மனித உரிமை மீறல். கேட்கவே கூடாது. சம்பளம் என்னன்னு கேட்க கூடாது. கேட்டாலே மனித உரிமை மீறல். இதுவே அவ்வளவு ஷார்ப்பா அங்க இருக்கிறாங்க. இங்க என்ன நிலைமை? நீ வந்த உடனே நீ எந்த கூட்டம், எந்த ஊரு, எந்த தெரு, இதை தெரிஞ்சாதான் நீ என்ன சாதி என்று தெரிந்து கொள்ள முடியும்.